ஹேர்மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜிமின் எஃப்எஃப் லேண்ட்லார்ட் அப்சஷன் ஃபைனல் பார்ட். அப்புறம் இன்னையோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சு போயிடும். ஸோ நான் விமின் குக்குக்கு ஒரு எஃப்எஃப்பும் ஜங்குக்காக ஒரு எஃப்எஃப்பும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த எஃப்எஃப்பை ஃபஸ்ட்டு போடுறதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிமின் போல் உருவம் இருக்கிற அந்த சித்தர் மேன்ஷனுக்கு வெளியில் அழகாக குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து காம்பவுண்ட் கேட்டை டச் பண்ணும்போது பேக்கில் இருந்து ஒரு ஹேண்ட்ஸ் கிரிப் பண்ணுது அந்த சித்தரோட ஷோல்டரை. உயிரே போகணும் இருக்குது சித்தருக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறான். பாட்டிமா தான் அப்படியே ஸ்டிக்கை ஓணிக்கிட்டு, சித்தர் வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில்ல. குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு போக வந்தீங்களா? எவ்வளவு அக்கறை எங்கள் மேலே உங்களுக்கு. எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நானும் வருவேன், என்னையும் கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இந்த கிழவி அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, இல்லை பூஜை பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது, 7 நாள் கழித்து நானே கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர். சித்தரை பொறுத்தளவு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் நரபலி கொடுத்துடலாம். பாட்டிமா குழந்தைங்க காணும்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துப்பாங்க. ஸோ குழந்தைங்கள நரபலி கொடுத்துட்டு ஜிமினையும் போட்டு தள்ளிட்டு ஜிமினோட உருவத்துக்கு அழகாக வந்துடலாம். பாட்டிமா சித்தரை தேடி ஊர் முழுக்க அலையட்டும். ஆனால் சித்தர் தான் ஜிமின் மாதிரி மாறி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இல்லையா? ஸோ பாட்டிமாவை பொறுத்தளவு சித்தர் தூக்கிட்டு போய் குழந்தைங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியிலையும் இதை சொல்லிக்க முடியாமல் பயந்து போய் கிடப்பாங்க. ஒயின் கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிடலாம். குழந்தைங்கள காணுன்னு எவ்வளோ நாள் அழுவாங்க, கதறுவாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒயின் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி தனக்கும் ஒயினுக்கும் நிறையா குழந்தைங்கள பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் சித்தரோட பிளான். இந்த மாதிரி பிளானை மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு போனால் பாட்டிமா இப்படி குறுக்க நிற்கிறாங்களேன்னு கோபம் வருது. இருந்தாலும் கோபத்தை வெளியில் காட்டிக்காமல் பாட்டிமாவை இந்த டைமில் அழகாக ஏதாவது பேசி சமாளித்து அனுப்பிச்சி விடணுங்கிற எண்ணத்தில், எங்கே பாரு மோனா, குழந்தைய நீனா எனக்கிட்ட கொடுக்கணும். ஆனால் நானே குழந்தைங்கள தூக்கிட்டு போகிற நிலைமைக்கு வந்துட்டேன். ரீசன் எனக்கு புரிஞ்சிடுச்சு, உனக்கு கால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. யாருக்கும் தெரியாமல் தான் குழந்தைங்கள எனக்கிட்ட கொடுக்கணும். ஒரு வாட்டி என்னையை பார்த்து உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை என்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல, அத்தனையும் நான் உனக்காக மறந்துட்டு உன் குடும்பத்தை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். தொந்தரவு பண்ணாமல் எட்டிப்போ, நான் கிளம்புறேன். 7 டேஸ் கழித்து நானே கொண்டு வீட்டில் விட்டுவிட்றேன், ஃப்ரீயாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காம்பவுண்ட் கேட்டுக்கிட்ட போகிறாங்க எகெயின் சித்தர். அந்த டைமில் பாட்டிமா, சரி எனக்கும் கால் வலி, நடக்க முடியாது, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டிமா. சித்தருக்கு குஷி தாங்க முடியலை. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான் சித்தர். பாட்டிமா ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஜாலி ஜாலி, இன்னும் ஒரே வாரத்தில் நான் சொர்க்கத்துக்கு போய் என் புருஷனை பார்த்துடுவேன் அப்படின்னு தனக்குத்தானே குஷியாக நினச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு மேன்ஷனுக்குள்ளே வர்றாங்க. அந்த டைமில் ஜிமின் அப்படியே தன்னோட ஐஸை அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. பயங்கரமான ஹெட்டேக் ஜிமினுக்கு. ஜிமின் எப்போ கண்ணை முழிச்சாங்களோ அடுத்த செகண்டே ஜின், ஆரம் எல்லாரும் முழிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் முழிச்சிட்டாங்க. பாட்டிமா மட்டும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் இந்த நைட் டைமில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு பாத் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ தண்ணியில் இருந்தனால பாட்டிமாவுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் தெரியல. அதனால தான் முழிச்சிருந்த காரணத்தினால அந்த சித்தரை போய் பிடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாரும் மயக்கத்துக்கு போயிட்டாங்க இல்லையா? எல்லோரும் இப்போ ஒரே டைமில் ஐஸை ஓப்பன் பண்ணி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிமினோட மம்மி டேடிக்கு கூட ஒன்றும் புரியலை. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் எகெயின் கண்ணு முழிச்ச மாதிரி இருக்குது. அந்த டைமில் ஒயின் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சுற்றி முற்றி அப்படியே ஒன்றும் புரியாமல் உட்காந்துட்ருக்காங்க பார்த்துக்கிட்டே. குழந்தைங்க இங்கே இல்லைங்கிறத ஃபீல் பண்ணதும், ஐயோ என் பொண்ணு, ஐயோ கிம் ஜோன் எங்கே போனாங்க அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் மற்ற 2 பேருமே எழுந்து உட்காந்துருப்பாங்க. சோனு மினியுமே எழுந்து உட்காந்துருப்பாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இப்போ லிவிங் ஏரியாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. நல்லா புரியுது ஜிமினுக்கும் ஆரம், ஜின் 3 பேத்துக்கும்
ஏதோ ஒரு புகை போல் சென்டரில் வந்து விழுந்து அத்தனை பேரையும் மயக்கம் போட வச்சுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது சித்தரோட வேலையாக தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே சித்தர் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை, குழந்தைங்கள காணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இப்போ சித்தர் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் அப்படியே தவிக்கிறாங்க. ஒன்றுமே புரியலை. குழந்தைக்கு எதுவும் பிரச்சனைன்னா என்ன பண்ணுறதுன்னு வேதனையில் தாங்க முடியாமல் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேரும். ஜிமினுக்கு வெளியிலே சொல்லிக்க முடியல. ஜிமினுமே அழுதுகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி குழந்தைங்க மிஸ்ஸிங்குங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா அத்தனையும் பார்த்துக்கிட்டு திருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வாயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, அந்த சித்தர் தான் என் பிள்ளையை தூக்கிக்கிட்டு போயிட்டான், என் பசங்களையும் அவன் தான் தூக்கிக்கிட்டு போயிட்டான், எனக்கு நல்லா தெரியும். ஒரு வாரம் முன்னாடியே இங்கே வந்து இது ஒய்யாரிக்கிட்ட குறுன்னு பார்த்து கையெல்லாம் காட்டினான், எனக்கு நல்லா தெரியும். எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டான். எனக்கு 3 குழந்தைங்க பிறப்பாங்க, 3 குழந்தைங்க பிறந்தாதான் அந்த சித்தர் தூக்கிக்கிட்டு போயிடுவான்னு நான் பயந்து கிடந்தேன். ஒய்யாரி மட்டும் சிங்கிள் பேபியாக பிறந்ததும் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த சித்தரால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அப்படி இருந்தும் தூக்கிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அழுகிறாங்க. இதை கேட்டதும் பாட்டிமாவுக்கு இப்போ தான் யோஜனைக்கு வருது. ஐயோ ஐயோ, ஒயினுக்கு ஒரு குழந்தை தானே பிறந்துச்சு. ஐயோ, இது தெரியாமல் சித்தர் 3 குழந்தைங்களையுமே தூக்கிக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு தன்னை மறந்து விஷயத்தை ஸ்பிட் பண்ணிட்டாங்க பாட்டிமா. அவ்வளோதான். 10 minutes லேட்டர் பாட்டிமாவுக்கு ஜிமின், ஜின், ஆரம் 3 பேரும் பலமாக அட்டி கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. வலிக்குது வலிக்குது, உடஞ்ச காலையே பிதின்னு இந்த ஜின் என்னைய மிதிச்சிட்டா, வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. ஏய், நீ பண்ணுற அத்தனை அட்டூழியத்தையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு கம்முன்னு இருந்தோம்னா உன் மேலே நாங்கள் வச்சுருக்க பாசத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணி குழந்தைங்களை ஒரு வழி பண்ணுறதுக்கு இறங்கியிருக்க. எப்படி தூக்கிக்கிட்டு போனாவன் சொல்லுடி அப்படின்னு அடிக்கிறாங்க ஜின் பாட்டிமாவை. நைட்டு எத்தனை தடவைடா சொல்கிறது முட்டாள். உன் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் கேரண்டி. சித்தர் ஒன்றுமே பண்ண மாட்டார். நம்மளெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பதான் அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு பூஜை பண்ண குழந்தைங்கள. 7 நாளில் இங்கே வந்துடுவார். எதுவும் என்னை பண்ணாதீங்க, வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் ஜிமேன், கிளவியை குத்துனது போதும், நம்மளுக்கு டைம் இல்லை. பாட்டி, மரியாதையாக நீ அந்த சித்தரை எப்போ போய் பார்த்த, எந்த இடத்துல பார்த்தன்னு நீ சொல்லணும். இல்லை, உண்மையிலே சொல்கிறோம், எங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சேஃப்டி பிஸ்டல் இருக்குது. பிஸ்டலை மட்டும் நான் எடுத்தேன், சுட்டாமல் கீழே வைக்கவே மாட்டேன், உனக்கு நல்லா தெரியும். பாட்டிக்கிட்டின்லாம் பார்க்க மாட்டேன். உன் ஒருத்தியை போட்டு தள்ளினாவே இந்த ஊரும் இந்த குடும்பமும் உருப்பிட்டுரும். நல்லா எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் ரொம்பவே மோசமான ஒரு ஆள். இந்த ஊரில் இருக்கிறவனுக்கு அத்தனை பேருக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். என் கூடவே இருந்துக்கிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பார்க்குற. உன் மேலே இருக்கிற அன்பை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு நீ இத்தனை வருஷம் காலத்தை ஓட்டிட்ட. பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. குழந்தைய எங்கே அவன் எடுத்துக்கிட்டு போயிருக்கான் சொல்ல. குழந்தைங்க மயக்கமாக தான் இருந்திருக்கணும், உண்மையை சொல்லிடு. அந்த சித்தரை எங்கே போய் பார்த்த லாஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். என்னடா வில்லன் மாதிரி பேசுகிற? பாட்டியை அடி அடிச்சுப்புட்டு எனக்கிட்டே கேட்குறியா? நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அந்த டைமில் பாட்டிமாவோட ஃபோர்ஹெட்டில் ஒரு பர்சன் பிஸ்டலை வச்சுட்டாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா சைடில் திரும்பி பார்த்தா மிஸ்டர் பார்க் தான் அப்படியே பிஸ்டலை தன்னோட மம்மியோட ஹெட்டில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. பிள்ளைங்கள கண்டிப்பாக ஏதாவது அவன் பண்ணிவிடுவான், எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நீ உயிரோடையே இருக்கக்கூடாது, செத்துப்போ அப்படின்னு ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க மிஸ்டர் பார்க். பாட்டிமா, சுட்டுப்படாத, நான் சொல்லிவிட்றேன், சுட்டுப்படாத, நான் வாழணும், இவ்வளோ சின்ன வயசில் சாகக்கூடாது அப்படின்னு அழுது கத்துறாங்க. அப்படியே பிடிச்சி எத்தி விட்டுட்டாங்க மிஸ்டர் பார்க். அப்பா, மம்மியை பிடிச்சி தள்ளுறடா நீ அப்படின்னு அழுகுறாங்க பாட்டி. வாயப்பொத்துடி, வாயப்பொத்து. என்ன ஆச்சு என் பேர பிள்ளைங்களுக்கு? உனக்கு தான் அறிவே கிடையாதே, சொல்லு. ஜிமின் போலவே இருக்கிற அந்த சித்தரை எங்கே பார்த்த லாஸ்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிடுறேன், எதுவும் பண்ணிவிடாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டிமா சித்தரை எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
எங்கள் அதர் ஹேண்ட் ஜிமின் உருவத்தில் இருக்கிற அந்த சித்தர் 3 குழந்தைங்களையும் அப்படியே காட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஓடி போய் தேடிக்கிட்டு இருக்கான். ரீசன் என்ன அப்படின்னா, ஒய்யாரி தன்னோட ஹேண்ட்ஸில் ஒரு இரும்பு கம்பியை வச்சுருப்பாங்க. ஸோ ஒய்யாரியை இரும்பு கம்பி இருக்கிறனால தன்னோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா ஒய்யாரி குழந்தைங்கள நரபலி கொடுக்கறதுக்காக தன்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பெரிய யாகத்தை வளர்த்து 3 குழந்தைங்களையும் படுக்க வச்சு ஒரு கம்பியால் குழந்தைங்களோட ஸ்டமக்கில் குத்தலான்னு தான் ஒரு கம்பியை நல்ல ஒரு மந்திரத்தை சொல்லி ரெடி பண்ணி வச்சுருப்பான் அந்த சித்தர். ஒய்யாரி அந்த டைமில் முழிச்சு பார்த்துட்டு அப்படின்னு எழுந்து உட்காந்துருப்பாங்க. சில மந்திரங்களை சொல்லி நெருப்புக்குள்ளே சில பொருட்களை போட்டு ரொம்ப மும்மரமாக யோகத்தை அந்த சித்தர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஆள் என் டேடி மாத்திட்டே இருக்காரு. வெள்ளை கலரில் முடி இருக்கு. இவரை தானே நான் நைட்டில் பார்த்தேன். கருப்பு கலரில் கோட்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. இவர் சூனியக்காரனாப்ப. என் பாட்டி சொல்கிற கதையில் மாதிரியே யாகமெல்லாம் வளர்த்துருக்காங்க. நெருப்பெல்லாம் எரியுது. ஐயோ, என் அண்ணா 2 பேரும் பக்கத்தில் படுத்துருக்காங்க. ஐயோ, எங்களுக்கு ஏதோ பண்ண போகிறான் இவன். நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோகம் வளர்க்குற ஆர்வத்தில் குழந்தைங்க தூங்கிக்கிட்டு தானே இருக்காங்கன்னு ரொம்ப அசால்ட்டாக தன்னோட அத்தனை ஃபோக்கஸையும் யோகம் பண்ணுறதுக்கும் மந்திரம் சொல்கிறதுக்குமே இருந்திருப்பாங்க அந்த சித்தர். ஜிமினோட உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆள். அந்த டைமில் ஒய்யாரி இத்தனையும் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கிம்மையும் ஜியானையும் எழுப்பி அமைதியாக அந்த இடத்த விட்டு வெளியில் ஒடியாந்துட்டாங்க. இதுதான் பாஸ்டில் நடந்திருக்கு. எஸ்டர்டே நைட் நடந்திருக்கும். ஸோ யாகத்தை முடிச்சுட்டு குழந்தைங்கள படுக்க வச்சுருக்க மேடையை பார்க்கும்போது குழந்தைங்க அந்த இடத்துல இல்லை. அந்த டைமில் ஒய்யாரி அந்த மேடையை விட்டு கீழே இறங்கும்போது கீழே வச்சுருந்த அந்த அழகான இரும்பு கம்பியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு அந்த இரும்பு கம்பியை ஹேண்ட்ஸ்லேயே எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பாங்க. அதனால தான் இப்போ தன்னோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி குழந்தைய கண்டுபிடிக்க முடியலை சித்தரால். ஏன்னா இரும்பு இருக்கிற இடத்துல சித்தரோட அந்த மாயாஜாலங்கள் பலிக்காது. ஸோ எங்கே ஒய்யாரி இப்போ இருக்காங்கன்னு புரியாமல் கிம்மையும் ஜியானையும் தன்னோட ஹேண்ட்ஸில் பிடிச்சிக்கிட்டு தேடி திரிகிறாங்க ஒய்யாரியை. இப்போ வரைக்கும் 3 குழந்தைங்களும் ஒயினுக்கு பிறந்த குழந்தைங்கன்னு தான் சித்தர் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒய்யாரி மட்டும்தான் ஒயினோட குழந்தைங்கிறது இப்போ வரைக்கும் சித்தர் கண்டுபிடிக்கலை. எங்கள் அதர் ஹேண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பாட்டிமா கைடன்ஸில் அந்த சித்தர் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மரத்தை பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஏ கிழவி, இந்த இடத்துக்குள்ளே எப்படி தாண்டி நீ பயம் இல்லாமல் வர்ற? சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி நரகத்துக்கு போகக்கூடிய அத்தனை வேலைகளையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம். டேய் கிளவி நீ என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்கடா. நான் அவளை அடி கூட அடிச்சுக்க, கிளவின்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பயப்பொத்து பிள்ளைங்க எங்கே காணும் அப்படின்னு அழுகிறாங்க. ஒயினை அழுகிறத பார்த்துட்டு ஜிமின் அப்படியே ஒயினை போய் ஹக் பண்ணிக்கிட்டு, ஒன்றுமே ஆகாது நம்ம குழந்தைங்களுக்கு, அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கதவு போல் இருக்கிற பொந்து வழியாக உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பெட்ரூமை பார்க்கும்போதே ஏதோ டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் மாதிரி ரொம்ப வியர்டாக இருக்குது. யோகம் இப்போ தான் வளர்த்து அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆனால் என்ன பண்ண முடியும்? குழந்தைங்கள காணும், அந்த சித்தரையுமே காணும். ஜிமின் அப்படியே மனசை கல்லாக்கிக்கிட்டு நீளமான ஒரு ஸ்டிக் எடுத்து அப்படியே அந்த யாக குண்டத்தை உள்ளே அணைஞ்சிருக்கிற நெருப்பு துண்டுகளை அப்படியே கிண்டி பார்க்குறாங்க. வெறும் மரக்கட்டையோட சாம்பல் தான் இருக்குது. ஜிமினோட இந்த செய்கையை பார்த்ததும் சோனுவுக்கும் மினிக்கும் ஒயினுக்கும் பதட்டமாகுது. ஜிமின்ஜி, என்னது இது? குழந்தைங்கள நெருப்புக்குள்ளே எதுவும் போட்டுட்டாங்களா அப்படின்னு அழுகிறாங்க சோனு. இல்லை, இது வெறும் மரத்துண்டுகள் தான், குழந்தைங்க உள்ளுக்குள்ளே போடலை. நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பாதுகாப்பாக இருப்பாங்க, பயப்படாதீங்க. பயமாக இருந்தது, அதான் செக் பண்ணி பார்த்தேன். இங்கே இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் வெளியில் எங்காவது அவன் குழந்தைங்கள தூக்கிட்டு போயிருக்கானான்னு செக் பண்ணணும். நெருப்பு இப்போவுமே சூடாக தான் இருக்குது. இப்போ தான் ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி அணைஞ்சு போயிருக்கணும். நல்ல ஒரு
சூடான சாம்பலை ஃபீல் பண்ண முடியுது. வாங்க எல்லோரும் வெளியில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் அந்த மரத்தோட குகையிலேருந்து வெளியில் போய் அந்த காட்டையே சுற்றி முற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 2 பேராக பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு ஆளாளுக்கு பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் அந்த காட்டு வழியில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய மண் ரோட் வழியாக ஒய்யாரி ரொம்ப ஒய்யாரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரியோட கொலுசு சத்தத்தை ஃபீல் பண்ணிக்கிட்டு ஜிமின் உருவத்தில் இருக்க அந்த பர்சன் தன்னோட ஹெட்டுக்கு ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டம் தன்னோட கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி சைடில் தூக்கி போட்டுட்டு ஜிமின் போலவே தன்னை ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு அப்படியே 2 குழந்தைங்களையும் அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு ஒய்யாரியோட கொலுசு சத்தத்தை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு ஒய்யாரி முன்னாடி வந்து நிற்கிறான். ஒய்யாரி தன்னோட டேடி தான் இப்போ நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு டேடி அப்படின்னு வேகமாக ஒய்யாரி அப்படியே வந்து அந்த சித்தரோட லெக்ஸை ஹக் பண்ணுறாங்க. அப்படியே மனசே கொழுந்து போயிடுச்சு சித்தருக்கு. குழந்தைங்கனுங்கிறனால தூங்கி எழுந்து விளையாட வெளியில் ஒடியாந்துட்டாங்க போல. ஐயோ ஐயோ எப்படி வந்து கொத்தாச்சு கிச்சுங்களேமோன்னு எனக்கிட்ட. நல்ல வேலை தன்னைய டேடின்னு நினச்சிக்கிட்டு இந்த குழந்தை வந்து என்னைய பிடிச்சிருச்சு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. குழந்த என்னோடய ஹேர் கலரையும் என் ட்ரெஸ்ஸிங்கையும் வச்சு தான் டேடி இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஜிமின் போலையே ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு வந்தேன். குழந்த நம்பிட்டா அப்படின்னு தனக்குத்தானே நினச்சி சிரிச்சுக்கிட்டு ஜியோனையும் கிம்மையும் அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் இருந்து கீழே இறக்கி விட்டுட்டு ஒய்யாரியை ரொம்ப ஆசையாக தூக்கி ஹேண்ட்ஸில் வச்சு சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஒய்யாரி தன்னோட டேடின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட ஜப்பி ஹேண்ட்ஸால் அந்த சித்தரோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி எங்கே டேடி போயிருந்தீங்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்ல வரும்போதே அந்த சித்தரோட ஐஸ் அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்ன திட்டு என் டேடியோட ஐஸ் மாதிரியே இவருக்கு இல்லை, வேறு கலராக தெரியுது அப்படின்னு குறுக்குறுன்னு அந்த சித்தரை ஒய்யாரி நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே சித்தரோட ஃபேஸ் கட்டை அப்படியே கவனித்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னது இது? இவரை பார்க்கும்போது என் டேடி மாதிரி தான் இருக்காரு, ஆனால் ஒரு மாதிரி இருக்குது இவர் ஃபேஸெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த சித்தரோட ஹெட்டில் வியர் பண்ணியிருக்க அந்த ஸ்கார்ஃபை மெதுவாக ரிமூவ் பண்ணுறாங்க. ஒய்யாரிக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஒரு 1 வீக் முன்னாடி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது டவுன் ஃப்ளோரில் நின்றுட்டு தன்னுக்கிட்ட ஹேண்ட்ஸை காட்டின அந்த பர்சன் தான் இவர் அப்படின்னு. ஆனால் ஒய்யாரி கம்முன்னு ஹேரோட ஸ்ட்ரக்சரை அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு தடவி பார்த்துட்டு என்னது இது ஒயிட் கலரில் இருக்குது ஹேரு, இவர் என் டேடி இல்லை, இவர் சூனியக்காரன். நைட்டு நினைவு வந்துடுச்சு எனக்கு. ஏதோ பெருசாக நெருப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரே, என் டேடி மாதிரி ட்ரெஸ் பண்ணி என்னை தூக்கிட்டு போக பார்க்குறாரா அப்படின்னு தனக்கு தானே ஒய்யாரி நினச்சிக்கிட்டு தன்னோட ஹேண்ட்ஸில் க்ரிப்பாக பிடிச்சிருந்த அந்த இரும்பு கம்பியை வச்சு ஓங்கி சித்தரோட சைடு நெக்கில் அழுத்தி குத்திட்டாங்க. ஒய்யாரி நல்லா ஸ்ட்ராங்கான குழந்த. ஓங்கி பஞ்ச் பண்ணதில் நல்லா ஸ்ட்ராங்காகவே நெக்கோட சைடில் அந்த இரும்பு கம்பி இறங்கிடுச்சு. உயிரே போகணும் இருக்குது ஜிமின் உருவத்தில் இருக்க அந்த சித்தருக்கு. ஓ அம்மா அப்பா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை பொத்துன்னு கீழே போட்டாங்க. ஒய்யாரி நல்லா போய் விழுந்துட்டாங்க ஃப்ளோரில். அது மண் தர இல்லையா, நல்லா அடிபட்டுருச்சு ஒய்யாரியோட எல்போவில். அம்மா அண்ணா கிம் ஜியான் இது சூனியக்காரன், வாங்க ஓட்டி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒய்யாரி தன்னோட 2 அண்ணாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு குடுகுடுன்னு காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. இரும்பு கம்பியை வச்சு குத்துனதில் த்ரோட் பயங்கரமாக சேதமாயிடுச்சு அந்த சித்தருக்கு. இரும்பு கம்பியால் த்ரோட்டை பார்த்து குத்துனதும் மந்திரங்கள் சொல்ல முடியல. இந்த குழந்தை என்ன இப்படி இருக்கு, போச்சு என் தொண்டை போச்சு அப்படின்னு ரொம்ப பெயினில் அழுது துடிக்கிறான் அந்த சித்தர். சித்தர் கத்துன கத்து அந்த காடே எதிரொலிக்குது. அந்தளவுக்கு பலமான ஷவுட் கொடுத்துருப்பான். இந்த ஷவுட்டிங் சவுண்ட் கேட்டுட்டு அத்தனை பேருக்கும் பதட்டமாகுது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு.
எங்கேருந்து ஷவுட்டிங் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த சவுண்டை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வரும்போதே 3 குழந்தைங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துட்டு டேடி வரும் டேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி வேகமாக கிட்ட ஓடுறாங்க. ஜின் தான் ஃப்ரண்ட்டில் வந்திருப்பாங்களா, அப்படியே ஒய்யாரி தூக்கிக்கிட்டாங்க. ஒய்யாரிக்கு பேக்கில் வந்துக்கிட்டு இருக்க ஜியானிக்குமையுமே அப்படியே தூக்கிக்கிட்டு அப்பா குழந்தைங்க கிடச்சிட்டாங்க, வாங்க இந்த இடத்த விட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க. எகெயின் வானத்திலிருந்து ஒரு கிராக்கர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து விழுகுது. பயங்கரமான ஒரு ஸ்மோக். அவ்வளோதான், அத்தனை பேரும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. குழந்தைங்களுமே மயங்கிட்டாங்க. அந்த டைமில் அந்த புகையெல்லாம் அணைஞ்சு நார்மலாக அந்த இடமே மாறும்போது அந்த சித்தர் புடிச்சு நான் உங்கள் எல்லாத்தையும் ரைட்டு, ரொம்ப நல்லது. இந்த 3 குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டு போய் நரபலி கொடுத்து அந்த ரத்தத்தை வச்சு நான் ஜிமினா மாறி இங்கே கிடக்கிற ஜிமினை போட்டு தள்ளிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் ஜிமினா இங்கேருந்து கிளப்பிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு குழந்தைங்கள தேடுற மாதிரி பாவலா பண்ணிவிட்டு வாயின் கூடயே ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண வேண்டிதான் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாக குழந்தைங்கள தூக்குறதுக்காக கீழே குனிகிறான் அந்த சித்தர். அந்த டைமில் தன்னோட ஸ்டிக்கை வச்சு பாட்டிமா ஓங்கி அடிக்கிறாங்க அந்த சித்தரோட உச்சத்திலையை பார்த்து. ஆ அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சைடில் விழுந்துட்டான். பாட்டிமா அப்படியே மெல்ல எழுந்து உட்காந்து, தெரியுமுடா, பெரிய ஒரு உருண்டை மாதிரி வந்து கீழே விழுகும்போதே புகை போட்டுட்டேன்னு தெரியும். அதுதான் மூக்க முடிக்கிட்டு படுத்துக்கிட்டேன். ஒரு நாள் என் பேர பிள்ளைங்கள நான் கொல்ல விட மாட்டேன். உடைய மனசுக்குள்ளே நினைக்கிறதா வாய் விட்டு சொல்லிட்டடா முட்டாள். என் பேர பிள்ளைங்கள நரபலி கொடுக்க வாடா நீ தேடிக்கிட்டு இருக்கிற. உனக்கு என் ஒயின் கேக்குதா, இருக்குடி உனக்கு இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எகைன் ஸ்டிக்கை வச்சு ஒரு போடு போடுறாங்க சித்தரோட ஹெட்டை பார்த்து. ஆ அப்படின்னு சூனியக்காரன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டான். பாட்டிமா அதுக்குள்ளே அத்தனை பேரையும் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. சூனியக்காரன் நல்லா ஹெட்டெல்லாம் உடஞ்சி போகி ஃபேஸ் முழுக்க அப்படியே பிளட்டு ஃப்ளோவானா கூட அதை பற்றி கவலைப்படாமல் 3 குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டு வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கான். ஐயோ அடே என்னடா அது, இந்த போட்டு போய்கிட்டு இருக்கேன், நில்லுடா என் பிள்ளைகளை குடுறா அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டிமா ஸ்டிக்கை ஒணிக்கிட்டு வேகமாக அந்த பர்சனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறதுக்காக கிட்ட போகிறாங்க. ஆனால் டூ லேட். வேகமாக நடந்து அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிட்டான். பாட்டிமாவுக்கு நீஸ் பெயின், ஸோ நடந்து போக முடியல வேகமாக. இருந்தாலும் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை எழுப்புறதை விட தான் அங்கே போய் முடிஞ்சளவுக்கு அவனை எதுவும் பண்ண விடாமல் பண்ணணும் அப்படின்னு நடந்து போயிட்டாங்க. அந்த ஆலமரத்துக்கு எந்த டோர்வேவும் கிடையாது. மந்திர சக்திகளால் தான் அந்த ஆலமரத்தில் இருக்க ஹோலை மறைச்சி வச்சுருப்பான் அந்த சித்தர். ஆனால் இப்போ தான் த்ரோட்டில் அந்த கம்பி குத்திருக்கு இல்லையா, கம்பியை பிடுங்க முடியாது சித்தரால். ஸோ மந்திர சக்திகள் போட்டு ஆலமரத்தோட அந்த ஹோலை பிளாக் பண்ண முடியாது. ஸோ ஓப்பனில் தான் இருக்குது. இது பாட்டிமாவுக்கு வசதியாக போயிடுச்சு. பாட்டிமா ஆலமரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ளே போயிட்டாங்க. பாட்டிமா வர்றதுக்குள்ளே எகெயின் அந்த அக்னியை ரெடி பண்ணி இப்போ மந்திரங்களை சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் அந்த சூனியக்காரன், அந்த சித்தர். குழந்தைங்க 3 பேரையும் அழகாக எந்த ஒரு மேடையில் உட்கார வச்சுருந்தானோ அதே மேடையில் படுக்க வச்சிட்டான். அந்த டைமில் பாட்டிமா கிடுக்கிடுன்னு உள்ளே போய் சூனியக்காரனோட ஹேரை பிடிச்சி அப்படியே பேக்கில் இழுத்துட்டாங்க. அடேய் என் ஜிமினு கோபக்காரன், அடிப்பான் உதப்பான், உன்ன மாதிரி யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டான். அவன் உருவத்தில் இருந்துக்கிட்டு அவன் பிள்ளைகளை உள்ள பார்க்குறியா? விடமாட்டேன்டா நான் உன்னைய நம்பிக்கிட்டு நான் என் குடும்பத்தை போட்டு தள்ள பார்த்துட்டேனே. அடேய் நகர்ந்து போடா அப்படின்னு அழுது கத்துறாங்க. இருந்தாலும் சூனியக்காரன் விடுவானா? டக்குன்னு எழுந்து நின்று அப்படியே பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி பேக்கில் திருப்பிட்டான். வலிக்குது விடு அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. ஏண்டி கிழவி,
உனக்கு இளமை வேணும், சொர்க்கத்துக்கு குடும்பத்தோடு போகணுமா? இவ்வளவு பெரிய ஆசையை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தா என்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு தானே உனக்கு உன் ஆசையை நிறைவேற்றி கொடுப்பேன். எனக்கு வாயின் வேணும். உன்னைய போட்டு தள்ளி சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு என் வாயின் கூட அதுக்கப்புறம் ஹாப்பியாக நான் இருந்துக்கிறேன். முதல்ல உனக்கு முடிவு கட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவோட ஹேரை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு போய் சைடில் இருக்கக்கூடிய கபோர்டில் ஓங்கி அடிக்கிறாங்க அந்த சித்தர். பாட்டிமா அப்படியே ஸ்லிப்பாகி பேக்கில் வந்து நின்றுக்கிட்டாங்க. என்னடா வயசாகி போச்சுக்கு நடக்க முடியலன்னு எனக்கிட்டே வா, எப்படி ஸ்லிப்பாகி பின்னாடி வந்தேன் பார்த்தியா, இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா சித்தரோட ஹேரை பிடிச்சி ஓங்கி இடிச்சிட்டாங்க அந்த கபோர்டில். ஏற்கனவே த்ரோட்டில் இரும்பு குத்தி அப்படியே நிற்குது. ஹெட்டில் வேறு 2 முறை பாட்டிமா நல்லா பலமாக அடித்து ஃபேஸ் முழுக்க ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் ஓங்கி கபோர்டில் அடித்ததும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டான் அந்த சூனியக்காரன். பாட்டிமா சூனியக்காரன் கீழே விழுந்ததை நோட்டீஸ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு குழந்தைங்க கிட்ட போகிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் சூனியக்காரன் தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த ஒரு பிளாஸ்டிக் நைஃப் எடுத்து ஓங்கி பாட்டிமாவோட சைடு ஹிப்பில் குத்திட்டான். அப்பா அப்பா போச்சு, அம்மாடி செத்தே அப்படின்னு அழுது கத்திக்கிட்டே பாட்டிமா அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. செத்து போடி, என் சந்தோஷத்தை கெடுக்கவா வந்திருக்க? 40 வருஷமா எனக்கு உன்னைய தெரியும். நீ பயங்கர தில்லாலங்கடி, உனக்கு இதுதான் வழி, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு எகெயின் ஒரு குத்து பாட்டிமாவோட சைடு ஹிப்பில். பாட்டிமாவுக்கு உயிரே போயிடுச்சு. அப்படியே சிலிக்கு பார்த்து படுத்துட்டாங்க. ரொம்ப கோஷியாக இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த சித்தர் யாக குண்டத்தில் உட்காந்து மந்திரங்களை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் சுத்தமாக மந்திரங்களை சொல்ல முடியலை. ஸோ மனசுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்லி அந்த அக்னிக்குள்ளே சில பொருட்களை போட்டுட்ருக்கான். பாட்டிமா பெயின் தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்துன்னு கத்துறாங்க. பாட்டிமா கத்துறது மைல்டாக அந்த மரத்துக்கு வெளியில் கூட கேட்குது. ஸோ படுத்திருந்த குழந்தைங்களுக்கு கேட்காம இருந்திருக்குமா? 3 குழந்தைங்களும் ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு எழுந்து உட்காடுறாங்க. அந்த டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அப்படியே மயக்கத்திலிருந்து மெல்ல எழுந்து உட்காந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. குழந்தைங்க கையில் இல்லை. எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுச்சு அந்த சூனியக்காரன் அகெயின் ஒரு ஸ்மோக்கை போட்டு விட்டு குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. அடுத்த செகண்டே அத்தனை பேரும் அந்த மரத்தை நோக்கி தான் ஒடியாடுறாங்க. ரீசன் குழந்தைங்கள அங்கே தான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் தன்னோட பூஜையை முடிச்சுட்டு ஒய்யாரியோட தம் ஃபிங்கரை கட் பண்ணி அந்த ரத்தத்தை யாக குண்டத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெட்டை கட் பண்ணணும்னு ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு வந்து நிற்க வச்சுட்டான் அந்த யாக குண்டத்துக்கு பக்கத்தில். ரீசன் என்ன அப்படின்னா, சிங்கிளாக எந்த குழந்தை இருக்காங்களோ அந்த குழந்தைய தான் முதல்ல நரபலி கொடுக்கணும். ஐ மீன் 2 பொன் குழந்தைன்னா ஒரு பையனை நரபலி கொடுக்கணும். இங்கே 2 பசங்க அப்படிங்கிறனால 3 குழந்தைங்களுமே ஒயினுக்கு பிறந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒய்யாரியை நரபலி ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு தூக்கிட்டு வந்துட்டான். பாட்டிமா ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க இதை தடுக்கிறதுக்கு, ஆனால் சுத்தமாக முடியல. ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே தம் ஃபிங்கரை கட் பண்ணி அந்த யாக குண்டத்துக்குள்ளே அப்படியே 3 சொட்டு ரத்தத்தை விடுறான் அந்த மந்திரவாதி, ஐ மீன் அந்த சித்தர். ஒய்யாரி பெயினில் ஆஹா வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மந்திரவாதி தன்னோட த்ரோட்டில் குத்திருக்க அந்த இரும்பு கம்பியை பிடிச்சிக்கிட்டே, அப்பா என்னது இது, இன்னும் என்னோட பிளாக் மேஜிக் காட் வரலையே அப்படின்னு ரொம்ப கவனமாக அந்த நெருப்பை தான் பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கான். எப்படி பிளாக் கார்டு வருவாங்க? ஏன்னா ட்ரிப்ளட்ஸோட பிளட்டு தான் பிளாக் கார்டுக்கு தேவை. ஆனால் ஒய்யாரி சிங்கிள் பேபி. அப்படி இருக்கும்போது ஒய்யாரியோட பிளட்டை ஏற்றுக்க மாட்டாங்க பிளாக் கார்டு. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ தான் புரியுது அந்த சூனியக்காரனுக்கு ஒய்யாரி சிங்கிள் சைல்டு அப்படின்னு. அட கடவுளே, ஏய் கிளவி, 3 குழந்தைங்க ஜிமினுக்கு பிறக்கலையா, ஒய்யாரி மட்டும் தான் பிறந்திருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா அப்போ ஆமாடா முட்டாள், அது 3 குழந்தை பிறக்கல, நீ கொடுத்த லிக்யூட 2 நாள் கழிச்சு தான் ஜிமினுக்கு ஸ்மெல் பண்ண கொடுத்தேன்.
அது மட்டும் இல்லை, ஜிமினுக்கு ஒய்யாரி மட்டும்தான் ஒரே பேபி. இந்த 2 பாய்ஸும் என் மற்ற பேரன்களுக்கு பிறந்த குழந்தைங்க. மாட்டிக்கிட்டியா? போச்சு போ. எடையாடா குத்துன, இருக்குடா உனக்கு. ஐயோ, நான் சாகப்படாது. அப்படின்னு பாட்டிமா தன்னோட ஹிப்பில் குத்திருந்த நைஃபை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஐயோயோ, மயக்கம் போட்டதுங்க, இன்னும் எழுந்திருக்கல போலையே, வரலையே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே இவன் அடுத்து அப்படின்னு அந்த சித்தரை பார்த்துக்கிட்டு தான் அப்படியே சைடாக படுத்திருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி சித்தரை பார்த்து, எட்டி போங்க, என் தம் ஃபிங்கரை கட் பண்ணிவிட்டு வலிக்குது, உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரோட்டில் குத்திருந்த அந்த இரும்பு கம்பியை ஒய்யாரி எகெயின் பிடுங்கி எகெயின் குத்துறாங்க த்ரோட்டை பார்த்து. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நெருப்பை பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த அந்த சித்தருக்கு தோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. 2 முறை குத்திட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த யாக குண்டத்துக்குள்ளே குப்பரடிச்சு விழுந்துட்டான் அந்த சித்தர். அவ்வளோதான். உள்ளே விழுந்த நெக்ஸ்ட் செகண்டே டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஏன்னா இரும்புக்கும் சித்தருக்கும் ஆகாது. சித்தர் வழிபடுற பிளாக் கார்டுக்கு இரும்புனா பெரிய பகை. அப்படி இருக்கும்போது இரும்பு கம்பியை வச்சு ஒய்யாரி குத்திருப்பாங்க. ஒய்யாரியோட பிளட்டை அந்த பிளாக் கார்டுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கான் அந்த டெவில். ஸோ அப்படி இருக்கும்போது ஹெகெயின் ஒய்யாரி கட்டான தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு எந்த கம்பியை குத்துனாங்களோ அதே கம்பியை பிடுங்கி எகெயின் அதே இடத்துல த்ரோட்டில் குத்துனதும் உயிர் பிரிஞ்சிடுச்சு அந்த சித்தருக்கு. ஐ மீன் 150 வருடங்களாக மந்திர சக்திகளை பயன்படுத்தி இவ்வளோ நாள் உயிரோடு இருந்திருப்பான். ஆனால் பிளாக் கார்டுக்கு பகையான எந்த பொருளும் அவரை வழிபடுற அந்த சித்தருக்கும் பகை. ஸோ இரும்பால் தன்னை 2 முறை குத்துனதும் தன்னோட உயிர் தன்னை மீறி பிரிஞ்சு போயிடுச்சு உடலை விட்டு. ஸோ உயிரில்லாத உடம்பு அப்படியே யாக குண்டத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. பல கெட்ட விஷயங்களை செஞ்சு மந்திரத்தால் தன்னோட உயிரை காப்பாற்றி வச்சுருந்த ஒரு கொடூரமான மனுஷனோட அந்த உடல் நெருப்புக்குள்ளே விழுந்ததும் பலமான சத்தத்தோடு வெடிக்குது. சாஷ்டாங்கமாக நின்றுக்கிட்டு இருந்த அந்த பெரிய ஆலமரம் இந்த பலமான சத்தத்தில் 2ஆக ஓப்பன் ஆகி இந்த சைடும் அந்த சைடும் மரம் விழுந்து நடுவில் 3 குழந்தைங்களும் பாட்டிமாவும் இருக்கிறது பார்க்கும்போதே விசிபிளாக தெரியுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ தான் ஒடியாந்துருப்பாங்களா மரத்துக்கிட்ட. இருந்திருந்தாப்புல மரத்தை 2 துண்டாக போட்ட மாதிரி ஓப்பன் ஆகி அப்படியே 2 சைடும் அந்த ஆலமரம் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு பதறி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஐயோ போச்சு, மரமே 2ஆக போயிடுச்சே அப்படின்னு அழுதுகிட்டே ஜிமினோட மம்மி வேகமாக ஒடியாடுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து. மற்றவங்களுக்கு பேசக்கூட முடியல. ஸ்மோக்கினஸோட எஃபெக்டில் ஒரு அரை மயக்கத்தில் எப்படியாவது போய் குழந்தைங்கள காப்பாற்றிடணும்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரியும் 3 பேபிஸும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு அந்த யாக குண்டத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிற ஜிமின் உருவத்தில் இருக்கிற அந்த சித்தரை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சித்தர் தன்னோட 180 வயது உருவத்துக்கு மாறி அப்படியே அந்த நெருப்பில் பொசுங்கி போய் அப்படியே உட்காந்துருக்கான். பாட்டிமா இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்க பயப்படுவாங்கன்னு முயற்சி பண்ணி எழுந்து குழந்தைங்கள அப்படியே சைடில் இழுத்துட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பாட்டிமா கிட்ட தான் ஒடியாந்து, என்னாச்சு உங்களுக்கு, அந்த ஆள் எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் சொன்னதை கேட்டதும், அந்த நெருப்புக்குள்ளே கிடக்குறேன், அவன் நல்லா கிழட்டு பையன் மாதிரி கருகி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு பாட்டிமாவை தூக்குறாங்க. பாட்டிமா அப்போ தான் சொல்கிறாங்க, அதை படுபாவி இடுப்பில் கத்தியை வச்சு ஊற்றி போட்டான், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க, நான் சாகப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 இயர் லேட்டர் வைன் இப்போ 5 மந்த் கன்சீவாக இருக்காங்க. வைன் மாதிரியே சோனுவும் மினியுமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்களுக்குமே இது 5 மந்த். ஒய்யாரி கிம் ஜியான் எல்லாரையும் ப்ளே ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு ஹேயா பால்கனியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க 3 பேரும். பாட்டிமா அந்த டைமில் அப்படியே ஸ்டிக்கை அப்படியே பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இவங்கக்கிட்ட வந்து உட்காந்து, தங்கங்களா, பயப்படக்கூடாது, பாட்டிமா இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த டைமில் சைடில் வந்து உட்காந்த ஜிமேன், எதுக்கு அவளுங்க பயப்பட போகிறாளுங்க, நீங்கள் தான் நைட்டானா அந்த சித்தர் வந்துட்டான் எனக்கு பயமாக இருக்குன்னு அலறீங்க. நைட்டு முழுக்க எங்களை தூங்க விடுறதில்ல, வாரத்தில் 2 நாள் இப்படி ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் பயந்து நடுங்கிக்கிட்டு என் ஒய்ஃபையும் என் அண்ணா ஒய்ஃபுகளையும் பார்த்து பயப்படாதீங்களா, என்னது இது அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜிமின். எல்லாம் என் நேர கொடுமை. நல்லா 40 வருஷமாக அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு எனக்கு வேணும். நீங்கள்லாம் பாட்டுக்கு இருக்கிறீங்க, நான் தான் நடுங்கி போய் கிடக்குனேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. வயசு தான் ஆகுது, 40 வருஷமா நல்லவன் கெட்டவனு கூட எதையும் தெரிஞ்சுக்காம ஃபேமிலியோடு அவன்கிட்ட போட்டு தள்ளுறதுக்கு இறக்கி விட பார்த்தீங்க. அப்போ பயந்து தான் கிடக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போயிடும். அதான் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களே, சரியாக போயிடும் எல்லாம். டேப்லெட் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டேன். எதை போட்டாலும் பயமாக இருக்குது. முதல்ல நீ வந்து கிட்ட என்கிட்ட பேசாத. உன்னைய பார்க்க அந்த சித்தரோட நினப்பு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிம்மா. ரைட்டு, அப்படியே உட்காந்துருங்க. வைன வா உள்ளே போகலாம். மினி சோனு 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வைனை கூட்டிட்டு ஜிமேன் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, என்னோட மகனும் மருமகளும் கூட என்னை மதிக்கிறது இல்லை. சிங்கக்குட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். நல்லா அந்த சித்தர்கிட்ட போய் விழுந்து என் மான மரியாதை க்ளோஸ் ஆகி போச்சு. எனக்கு வேணும் அப்படின்னு பாட்டிம்மா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக தன்னோட சோஃபாவில் உட்காந்து சைடில் இருக்கக்கூடிய வீவ்ஸை அப்படியே அமைதியாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் ஜிமின் 2 பேரும் அவங்களோட பெட்ரூமில் வந்து அமைதியாக உட்காந்துட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. எனக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வேணாம், நான் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமினை பார்த்து வைன். ஓகே பேபி, இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சோனுக்கிட்டையும் மினிக்கிட்டையுமே சொல்லிட்டேன், இந்த மந்த் நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்கள் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ ஜிமினை பார்த்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ். அந்த சித்தர் நம்மளோட லைஃப்பை என்னென்ன பண்ண போகிறாரோ நான் பயந்து கிடந்தேன். இருந்தாலும் ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். நம்ம பொண்ணு மூலமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு. எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஒய்யாரி பத்திரமா இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமினை பார்த்து. அதுக்கு ஜிமின் வைனோட ஃபோர்ஹெட்டில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணி, ஒய்யாரிக்கு ஒன்றுமே ஆகாது, அதே மாதிரி கிம் ஜியானுக்குமே ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பிறக்கிற குழந்தைங்களுமே நல்லா இருப்பாங்க, கவலைப்படாமல் இருக்கணும், என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வைனை அப்படியே பேக் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.